அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னப்பா, முதலாவது நகை கடை, இரண்டாவது எக்ஸ்சேஞ்சா? 20 எக்ஸ்சேஞ்சில் 16 எக்ஸ்சேஞ்சுகளுக்கு அதிரடி சோதனை. 16 எக்ஸ்சேஞ்சுகளுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாணய விகித நிர்ணயத்துக்காக நாணய மாற்று விகிதத்தில் சில மாற்றங்கள். ஜஸ்ட் பிகினிங், ஆரம்பம் தான். லைட்டாக எரியுது, கொழுந்து விட்டு எரியதுக்கு முன்னாடி திருந்திக்கிட்டாங்கன்னா நல்லது. கோயத்துடைய டினார் மதிப்பு முதலாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 990 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 48% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்குள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 273 ரூபாயும் இலங்கைக்கு 992 ரூபாய் 6% உள்ளது. நல்ல ரேட் கிடைச்சா ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் போடுங்க. ஆனால் கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுவாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போனாலும் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் பல பேருக்கு இந்த பிரச்சனை வருது. எக்ஸ்சேஞ்சில் ரேட்டை மாற்றி போட்டுட்டாங்க, பேரை சரியாக போடலை, அக்கௌண்ட் நம்பரை சரியாக அடிக்கலை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அதால் தயவு செய்து பணம் அனுப்பிட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத இன்னொருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயா லுகாஸ், KBE UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச் BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 20 எக்ஸ்சேஞ்ச், அதில் 16க்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது. போட்டி பாதுகாப்பு ஆணையகத்தின் ஒழுங்கு வாரியம் வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்களை ஒருங்கிணைக்கும் ஏகபோக ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட 20 பரிவர்த்தனை நிறுவனங்களில் 16 குறிப்பிடத்தக்க நிதி அபராதங்களை அங்கீகரித்துள்ளது. இது ஒப்பந்த ஆணையம் மற்றும் ஒழுங்குமுறை வாரியத்தால் ஆரோக்கியமான போட்டிக்கு தீங்கு விளைவிப்பதாக கருதப்பட்டது. ரேட்டில் குல்மாறு பண்ணினாங்கன்னா நிச்சயமாக இதை விட அதிகமான பிரச்சனைகளை சந்திக்க வரும். ஜஸ்ட் பிகினிங் தான். நகைக்கடை மாதிரி 50க்கு ஒரு ரேட்டு, 100க்கு ஒரு ரேட்டுன்னு இன்னமும் ஆட்டம் காட்டினா அதுக்கப்புறம் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். குவைத்துடைய தங்க ரேட்டை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 837 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 810 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 809 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 783 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் இந்த நாட்களில் கம்மியாகித்தான் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் விலை கொடுத்து வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. நியூஸ் போடுறவன் மட்டுமில்லை, அந்த நியூஸில் வர குறைபாடுகள் நிறைபாடுகளை சரி செய்கிறதுக்கும் முயற்சி செய்கிறவனாக தான் சர்ஃபான் BA vlog இருப்பான். அடுத்ததா பயணத்தடை. குவைத்திலிருந்து வெளியாக முடியாது. தொட்டிலையும் ஆட்டிவிட்டு புள்ளையும் கில்லும் அமெரிக்கா. ஈரான் பக்கம் சென்று சேட்டை காட்டி வரும் அமெரிக்காவின் ஜெட் விமானங்கள். சீஸ் ஃபயர் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் ஜோர்டான். பணிப்பெண்கள் அடுத்த வாரம் சந்திப்பில் புதிய தகவல் வெளியாகும். இதோ இது அபு சாலிப், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த ஜெனரல் டிபார்ட்மெண்ட். குவைத்துடைய தீயணைப்புத்துறை 36 வியாபார தலங்கள் மற்றும் ஸ்டோர்களுக்கு அதிரடியாக சீல் வைத்துள்ளது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்னும் ஒரு 2-3 பாரையும் பிகினி பீச்சையும் ஆரம்பிங்க. இதுக்கு மேலே இன்னும் அதிகமாக பார்க்கலாம். தாயிஃப், மெக்கா, மதீனா,
ஜசான் சவுதி அரேபியாவின் பல மாகாணங்கள்ல இயற்கையுடைய சீற்றம் இதோ. شوارع لسه غرقان. ما شاء الله تبارك الله، طلع لي عصف شديد ما شاء الله. اللهم لك الحمد والشكر يا رب. ஏழு தசம் 1 ரிக்டர் அளவில் பூகம்பம் பதிவாகியுள்ளது ஜப்பானில். திடீரென இந்த நிலநடுக்கம் வந்து போனதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் எல்லை பக்கம் சீறி பாய்ந்து பறந்து பந்தா காட்டும் அமெரிக்க இராணுவத்தின் விமானப்படையின் F-22 ராப்டார் போர் விமானங்கள் தற்போது தெல் அவீவில் தரையிறங்கியுள்ளது. ஒரு பக்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யுத்தத்தையெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு அமெரிக்காவில் பிரச்சாரம் பண்ணிட்டு, இந்த பக்கம் உடனே F-22 ரக ராப்டார் போர் விமானங்கள் அனுப்பி வச்சுருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானிய அச்சுறுத்தல்களையும் அது ஆதரிக்கும் குழுக்களையும் எதிர்கொள்ள நாங்கள் இந்த F-22 ரக ராப்டார் போர் விமானங்களை அனுப்பியுள்ளோம். எதிர்வரும் நாட்களில் போர் சூழல் வந்தால் நிச்சயமாக தாக்குதல் மிக பலமாக இருக்கும் அப்படின்னு அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறாங்க ஈரானுக்கு, மற்ற நாடுகளுக்கும் அமெரிக்கா. அடுத்ததா சீஸ் ஃபயர் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும், ஒற்றுமையான சூழலை உருவாக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக பெரிய பேரிழப்புகளை சந்திக்க நேரிடும். ஜோர்டான் தலைவரின் முக்கிய தகவல். எது எப்படியோ இப்போதைய சூழல் இன்னும் தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் அதிகமாகி இந்த ஈரான் மீது தாக்குதல், ஏமன் மீது தாக்குதல், சிரியா மீது தாக்குதல், லெபனான் மீது தாக்குதல் இப்படின்னே இருந்தாங்கன்னா பேரிழப்புகள் அதிகமாகவே இருக்கும்.
பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளால் முடிஞ்சது அதுதான். ஜும்மா தொழுகைக்கு பிறகும் பிரார்த்தனை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ் ஒரு ஆணையை வெளியிட்டுள்ளார். பிரிகேடியர் நாசர் ஈத் அபுசாலிபை பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஊடக பொதுத்துறையின் பொது இயக்குநராக நியமிப்பதன் முடிவை அறிவித்துள்ளார். அதனை அடுத்து மிக முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளது குவைத்துடைய ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ். நீதி அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களின்படி 43,000 குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் 6 மாதங்களில் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பயண தடை. குவைத்திலிருந்து இனிமேல் வெளியே போக முடியாது. இதில் குறிப்பாக முதலாவது குவைத்திகள் எடுத்துக்கிட்டால் பேங்க்கில் லோன் எடுத்திருப்பாங்க, வண்டி வாங்கியிருப்பாங்க, வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அடுத்தது குடும்ப பிரச்சனை. மெயினானது இன்னொன்று இருக்குது, குடும்ப பிரச்சனை, டொமஸ்டிக் வயலேஷன்ஸ், அதாவது ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலும் போக முடியாது. வெளிநாட்டவர்களை பொறுத்தவரையில் ஃபோன் ஒன்று வாங்கியிருப்பாங்க, காசு கட்டியிருக்க மாட்டாங்க. வண்டி ஒன்று 2க்கு எடுத்திருப்பாங்க, அதுக்கு காசு கட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரருக்கு நடந்தது. கிட்டத்தட்ட 9 வருஷமாக ஒரு பில்டிங்கில் இருக்கிறாரு. அந்த பில்டிங்கில் இவருடைய பத்தாக்காவை கொடுத்து இதுக்கு முன்னாடி அவர் அப்ரூவல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவர் இருந்து வந்திருக்கிறாரு. ஹாரிஸ் இவருடைய பத்தாக்காவை இடைக்கிட வாங்கியிருக்கிறாரு. ஏதோ எழுதுறதுக்கு வாங்குறாரு அப்படின்னு இவரும் கொடுத்துருக்காரு. கடைசியில் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு அக்காமா புதுப்பிக்கிறதுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 1700 தினார் அபராதம், மின்சார பில் மற்றும் தண்ணீர் பில் இருந்திருக்குது. கடைசியில் அப்பார்ட்மெண்ட்டை இவர் பேரில், இவர் எடுத்தது ஒரு ரூம் தான், அப்பார்ட்மெண்ட்டையே இவர் பேரில் புக் பண்ணியிருக்கிறாங்க மிஸ்டர் பங்காளி. அதுக்கப்புறம் அவங்க தப்பி ஓடிட்டாங்க. இந்த பொது மன்னிப்பில் நாட்டுக்கு போயிட்டாங்களாம். கடைசியில் சிக்கினது யார்? இந்த சகோதரர். தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. ஃபோன் கட்ட இருக்குதா, அபராதம் ஏதாவது உள்துறை அமைச்சகத்தில் இருக்குதா, பெலதியாவில் ஏதாவது முக்காலஃபாக இருக்குதா, அதே மாதிரி தண்ணீர் பில் அல்லது கரண்ட் பில் ஏதாவது இருக்குதா அப்படின்றத ஒவ்வொரு ஜெமியாவுக்கு பக்கத்துலேயே அந்தந்த மந்தக்காவிலே இருக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்களில் தங்கி இருக்கிறீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மின்சார மற்றும் நீர்வளங்கள் அதிகார சபையில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது காசு கட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை கட்டின பிறகு தான் உங்களால் இந்த நாட்டை விட்டு போக முடியும். கிட்டத்தட்ட 43,000 பேர் வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு போகவே முடியாது. அடுத்ததாக மிக முக்கியமான தீர்மானங்கள் விரைவில் எடுக்கப்படும். வீட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு முகமைகளின் உரிமையாளர்களின் கூட்டமைப்பின் இயக்குனர் அப்துல் அசீஸ் அல் அலி அடுத்த வாரம் பிலிப்பைன்ஸுக்கு வருகை தருகிறார். பிலிப்பைன்ஸ் வீட்டு பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்துவது குறித்து கூட்டங்கள் நடத்துதல், புதிய தொழிலாளர்களை வரவழைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கான காரணங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு அனுபவம் உள்ளவர்கள் அல்லது புதியவர்கள் என அனைத்து தொழிலாளர்களையும் அழைத்து வர அனுமதி கோரப்படும். குவைத் ஆட்சேர்ப்பு அலுவலகங்கள் உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்ய பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களை திரும்ப பெற தயாராக உள்ளன. இன்னைக்கு சாதாரணமாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தோடையே அந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். குறைஞ்சது 2 மணிக்கு சரி, 1:30 மணி 3 மணிக்கு சரி, ஏதாவது ஒரு டைமுக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே முக்கியமான வீடியோ ஒன்று இன்றைக்கி இருக்குது. தயவு செய்து மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாயந்தரம் மதிய நேரம் வரக்கூடிய வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். மிக முக்கியமான பல தகவல்கள் இருக்குது. கோடிக்கணக்கில் அபேஸ் பண்ணின தூதரகம், பெண்ணின் மார்பை பார்க்க ஆசைப்பட்ட சமூக ஆர்வலர், இன்னும் பல தகவல்கள் இருக்குது. அதே மாதிரி குவைத்துடைய 50வது ரிங் சாலை ஏர்போர்ட் ரோட்டில் நேற்றைய தினம் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு, இன்னொருவர் படுகாயம் அடைந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். தீ தடுப்பு விதிமீறல்களில் ஈடுபட்ட பல வியாபார தலங்கள் மற்றும் ஸ்டோர்கள், உணவு கடைகளுக்கு எதிராக மூடுதல் வழக்கு. 36 கடைகள் மற்றும் வசதிகளை பொது தீயணைப்பு படை நிர்வாகம் மூடியதாக தெரிவித்திருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். தீயணைப்பு துறையினுடைய கண்காணிப்பு உங்கள் பகுதிகளில் விழாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குவைத்துடைய அப்துல்லா சாலிம் பகுதிகளில் ஒரு குவைத்து குடிமகனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவரிடமிருந்து போதைப் பொருள் சிறிதளவு கைப்பற்றப்பட்டிருக்குது. அவரும் போதையேறி போய் இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. போதைப் பொருட்கள் பாவிக்கிறவங்க தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. புதிய தீர்மானம் விவாதங்களில் விடுப்பு கட்டுப்பாடுகளின் பயன்பாட்டை இருக்குவது மற்றும் அவை அவற்றின் நியமிக்கப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை உறுதி செய்வது ஆகியவை அடங்கும்.
கடந்த அக்டோபரில் செயல்படுத்த தொடங்கியதில் இருந்து அவற்றின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு மின்னணு முறையில் வழங்கப்பட்ட நோய்வாய்ப்பட்ட விடுப்புகளை மதிப்பாய்வு செய்தல். சார் எனக்கு தலைவலி சார் அப்படின்னு நீங்கள் போய் நான் லீவு போட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சிக் லீவை கேட்பாங்க. சிக் லீவ் லெட்டரை அந்த சிக் லீவ் லெட்டரில் செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை மறந்து போய் அடடா வயிற்று வலின்னு தானே மருந்து எடுக்கிறதுக்கு ரிப்போர்ட் எடுத்தோம் கடைசியில் தலைவலின்ட்டோமோ அப்படின்னீங்கன்னா போச்சு, எல்லாமே போச்சு. உங்களுக்கு சிக் லீவு கொடுத்தவருடைய வேலையும் போச்சு, உங்கள் வேலையும் போச்சு. ரொம்ப கவனம். இதோ மறுபடியும் மிகப்பெரிய நெருக்கடியான சூழல். வெப்பத்தின் தன்மை அதிகரித்து வருவதால் மீண்டும் அதிகரித்துள்ளது. 16,520 மெகாவாட்ஸ் தற்போதைய சூழலில் பதிவாகி இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணத்தை ஒரு நபர் வெளியிட்டிருக்கிறாரு. ஒரே லைனில் ஒரே டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு பல லைன்களை அமைக்கிறாங்க. இதுதான் ஓவர்லோடிங்குக்கு இன்னொரு முக்கியமான காரணம். பாருங்க. أنا أحذر وأحذر وأحذر وبقوة إن هذه الصخور شايفين الصخور هذه إنها من الخطأ إنك تدفن الكيابل بهالصخور هذه المفروض يتم ترحيلها. من الخطأ والكارثة إذا تم دفن هالكيابل بالصخور اللي قاعدين نشوفها. فيا أخوان يا أخوان رسالتي للمؤسسة العامة للرعاية السكنية إذا في شخص يتابع على شغل كيابل الكهرباء اللي قاعد يصير هذا خطأ واضح أنها الصخور راح يتم دفنها الكيابل. إذا النية ما يدفنون الكيابل بالصخور لازم يرحلونها أول بأول. شايفين هني وهني وهني الحفر كله كل الصخور طلعت حطوها على صوب ويردون ركبوا الكيابل يردون يدفنون. فهذا خطأ من الأخطاء اللي احنا قاعد نشوفه متكرر في المطلع. فعلى سكان أهالي مدينة المطلع يا أخوان وجه ஒரு லிமிட் இல்லாமல் ஒரே ஸ்டேஷனில் இருந்து பல கேபிள்களை இழுக்கிறாங்க. இது மாய்ச்சலுக்காக செய்கிறாங்களா இல்லை இந்த அளவுக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்களா தெரியல. ஆனால் இப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லா பக்கமுமே மின்சாரம் உபயோகிக்கும் போது ப்ரெஷர் அதிகமாகும், ஓவர்லோட் ஆகும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் நிற்கும், மின்சாரம் தடைப்படும். சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க செய்யும் போதே. அடுத்ததா மிக முக்கியமான தகவல், பல பகுதிகளிலையும் கூடாரங்களை அதிரடியாக அகற்றி வராங்க. அறிவிக்கப்பட்ட தேதிகள் முடிவடைந்த போதிலும் இன்னுமே சில இடங்களில் மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் பாலைவன பகுதிகள் அனைத்து பகுதிகளிலையுமே அதிரடியான சோதனை. அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளிலையும் குடியிருப்பு பகுதிகளிலையுமே அதிரடியான சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. குவைத்துடைய முனிசிபாலிட்டி ரொம்ப தீவிரமாக சுத்தம் பண்ணுறாங்க, செம்மையாக சுத்தம் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, இன்னொரு விடயம் இருக்குது.
வேறு லெவல்ப்பா. வெறித்தனமாக சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா? சூப்பராக சுத்தம் பண்ணுறாங்க. குட், வெரி குட், மஷ்கூர், தேங்க்யூ. ஆனால் சுத்தம் பண்ணுங்க சரி, அதுக்கப்புறமா அதை பாதுகாப்பாக பத்திரமா கொண்டு போக வேணாமா? அங்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு வந்து இந்த பக்கம் கொட்டிட்டு போனால் என்ன நடக்குது? அந்த பக்கம் கொட்டுறது, இந்த பக்கம் அள்ளுறது. ரொட்டைனில் ஒரே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க போல் இருக்குது. பேசாமல் பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம், குப்பை அந்த இடத்துல இருந்திருக்கலாம் போல். அந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் கொட்டுறது என்னெல்லாம் நடக்குது. அடுத்ததா அதி மேதக அமைச்சர் அவர்களே, துணை செயலாளர் அவர்களே, ஒரு பக்காலாவில் 1 இன்ச் அதிகமாக இருந்ததுக்கு ஃபைன் போட்டிருக்கீங்களே. பெரிய பெரிய ஃபார்மசிகளில், அப்பார்ட்மெண்ட்களில் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய பெரிய போட்டுக்கு எந்த ஃபைனும் இல்லையா? سمو رئيس الوزراء، رئيس البلديه وغيره وغيره وغيره. مساء قاعد يكلمني واحد عنده بقاله. حلو. قال له انت الحين رفعنا الرسوم، دبلناها 3 دبلات حق الاعلان، لازم تدفع. المهم دفع 2100 دينار. اوكي دفع حق 4 سنين. تفاجأ ان احد الصيدليات الضخمه اللي لوحاتها كبار اكبر من العمارات يدفع 500 دينار فقط. هو يقول هالكلام طبعا، هو يقول ما ادري بلديه يحاسبونه على اعلانه الصغير والاعلانات اسمنا حاسبناك. طيب مثلا 7-8 آلاف دينار اضربها في 50، هذا يعني مليون. يعني في احد قاعد ياخذ؟ لا ما اتهم احد ان شاء الله، لا ان شاء الله. يمكن اخطاوا البلديه جزاهم الله خير. فارجعوا شوفوا الصيدليات هذه، متر قيسوا، والشركات الكبرى اعلاناتهم اللي كبر العماير بالمتر. على راي البقاله دفعتهم هذا يقول احنا عاد انتم تاكدوا جزاكم الله خير. الله يعطيكم العافيه، يحفظكم يا رب. ما نشكك بذمتكم ابدا مرتشين، اعوذ بالله ان شاء الله. لا ان شاء الله، استغفر الله. لا بس تاكد يعني بس. وشكرا. கேஸ் ஒன்று வந்திருக்குது. பக்காலாவில் ஒரு 2-3 மீட்டர் அதிகமாக இருக்குன்னு போர்டு வந்து சைனிங் போர்டு வந்து விளம்பர பலகை அதிகமாக இருக்குன்னு முக்காலஃபாக போட்டிருக்காங்க பலதியாவில். அப்போது இந்த ஃபார்மசிகள், இந்த பெரிய பெரிய கடைகள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக பெரிய போர்டெல்லாம் வச்சுருக்காங்களே, அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு செம்மையான ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாரு. சில நேரங்களில் தூங்கும்போது கோல் அடித்தா தான் பயப்பிள்ளைக்கு சூடாகும். நேற்று வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மற்றபடி நல்ல மனுஷன்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கியமான தகவல் இன்றைக்கு மாலைய செய்தியில் இருக்குது. இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் பனிப்பெண்ணுக்கு செய்த அநீதி. பனிப்பெண் மூச்சு பேச்சு இல்லாத நாட்டில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் நான் உங்களை காப்பாற்றுறேன். வீட்டில் பிரச்சனையா உங்களை வெளியில் எடுக்கிறேன். எனக்கு வெளியில் எடுத்தால் சில சலுகைகள் எனக்கு செய்யணும். அதே மாதிரி உங்களை ஒரு தங்க வைக்கிறோட இடம் இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் தான் நாங்கள் தங்க வைப்போம். அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். சமூக ஆர்வலர்களுடைய கதை. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் முழுங்கிட்டு சத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க சவுதி தூதரகம். பல முக்கிய தகவல்கள் இருக்குது வீடியோவோட இன்னைய மதிய நேர வீடியோவில். மறக்காமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.